கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். உங்களை கர்த்தர் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருஷத்தின் 20 நாளுக்குள்ளே வந்துட்டேன்ல, ஒரு சில நாட்கள் தானே இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை எல்லாத்தையும் இயேசப்பா நிறைவேற்றுவார். புதிய வருஷத்துக்குள்ள சாட்சியோடு உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னென்று என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கும்போது, நாம் ஆடுகளாக இருக்கும்போது புல் இடங்களில் மேய்க்கிறாராம். அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை? புல்லும் தண்ணியும். அதுதான் அவர் நம்பி வாழும். அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு கிடைத்தாலே அது சந்தோஷமாக வாழ்ந்துடும். ஆட்டுக்கு தேவை புல்லும் தண்ணியும். நமக்கு என்ன தேவை இருக்கு? வாழ்கிறதுக்கு சாப்பாடு, வஸ்திரம், இருப்பிடம், இந்த காலகட்டத்தில் வாகனம், அவ்வளோதான். ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்தண்டுள்ள தேவைகள் சந்திக்கப்படுற அனுபவம், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இது போதாதான்? கர்த்தர் செய்வார். நல்ல செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் ரொம்ப எதிர்பார்த்து தேடி என்னமோ பெற்றுட்டேன்னு நினைச்சாங்க. முடிவில் ஒன்றும் இல்லைன்னு தான் வாழ்க்கையை முடிக்கிறாங்க. மரணத்தின் தருவாயில் முடிக்கிறது மட்டும் இல்லை, பாதியிலேயே வாழ்க்கையெல்லாம் போகுது, இதில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் தேவன் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதம். அதில் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அழகான, செழிப்பான, மேன்மையான, தேவையான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எப்படி யோசேப்பை தன் சொந்த குடும்பத்தில் பிரித்து எகிப்தில் கொண்டு போய் செழிப்பாக வச்சாரோ, அதே தேவன் உங்களை அப்படியே நடத்துவார். நிச்சயமாக நடத்துவார். இன்னைக்கு இருக்கிறத பார்க்க வேண்டாம், அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்த போகிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் தண்ணீர்லண்டிலே நடத்துகிற தேவன், ஆடுகளை மேய்ப்பர் நடத்துவதைப் போல எங்களை நடத்த வல்லவர். இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, செழிப்பின் பாதையில், மேன்மையின் பாதையில் உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. எல்லாமே நிறைவாகட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த பூமியிலே வாழ்வதற்கான அத்தனை நன்மைகளையும் நீர் பொழிந்தருளி ஆசீர்வாதமாய் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். குறைவெல்லாம் நிறைவாகட்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டாகட்டும். புதிய வருஷத்தில் ஆசீர்வாதமாய் பிரவேசிக்கட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காணுங்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.